ஏடி இப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு நிக்க என்னத்துக்கு கூப்பிட்ட? எங்களுக்கு 1000 ஜோலி இருக்கு. மா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஏடி உள்ளதா? நெசமா தான் சொல்றியா? ஆமாம்மா நிஜமா தான் சொல்றேன், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஐயா கௌதம வாயா, புள்ள சொல்றது உண்மையா? ஆ ஆ ஆ ஆமாம் பாட்டி, அதிதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதுடி மக்களே, எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எம்பிட்டு சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. ஆமா கல்யாணி மக்களே, தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கௌதம் மக்களே, மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லரியா, கல்யாணம் அப்படி இப்படி நடந்தாலும் சரி, கோவத்துல 2 பேரும் சண்டையில தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி பெரிய ஒரு நல்ல விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் எப்பா மனசே நிறைஞ்சு போச்சு. ஆமாத்தா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, பேர பிள்ளை வரப்போகுது. மருமகளே, மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். டி வா, ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்துருவோம். மா அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். பார்த்துட்டு வந்துட்டீங்களா? ம் ஆமாம், நானும் மாமாவும் தான் போய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்தோம். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2.5 மாதம். இலே கௌதம், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? அதுவாம்மா, ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு கன்ஃபார்மாக என்னன்ட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆஸ்பத்திரியில் என்ன மக்கள் சொன்னாங்க? குழந்தை நல்லா தான் இருக்கு, நான் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அதுக்கு கண் முழிச்சு படிச்சுட்டு இருந்தேன், அதனால அந்த டயர்ட்ல இருக்கும், அதான் அப்படி சொன்னாங்க. சரி சரி, இங்க பாரு, புள்ளைய நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. சரி மக்களே, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நீ போய் கொஞ்சமா படுத்து ஏந்திரி. இல்லே, சும்மா ஊர் சுத்திட்டு கிடக்காத. இனிமே பிள்ளைய பார்த்து பத்திரமா பாத்துக்கணும். என்ன எந்நேரமும் புள்ள கூடயே இரு. ம் ம் சரிங்கப்பா. இதுக்கப்புறமும் வண்டி பசங்கன்னு ஊர் சுத்திட்டு கிடக்காத. பிள்ளை பக்கமே இரு. பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும், சரியா? பாத்திப்பா, அதெல்லாம் என் மரும பிள்ளைய என் பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க. பாத்துக்கிட்டா சரியாத்தான். ம் நான் நல்லா பார்த்துக்கிறேன். பாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரி மக்களே, எப்பா புள்ளைய பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி. நைட்டு நேரத்தில் போன பண்ணி இந்த ஃபோனு எங்கே இருக்கு? ஹலோ மாமா, என்ன பண்ற? ஆ ஏய், நீ என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? அதை விடுங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி பண்ணுவாங்க? மணி 2டி, தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் தூங்குவீங்களா? சரி, உங்க வீட்டுக்கு பின்னாடி வாங்க. எது? ஐயோ, உங்க வீட்டுக்கு பின்னாடி வாங்க, நாங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க, நான் வச்சிடுறேன். ஏய், ஏய், ஏய். ஐயோ, இவன் என்னத்துக்கு அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? மணி 2 ஆகுதுடி. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி இருக்கான் வாங்குற, என்னாச்சு இவளுக்கு? ஓ கடவுளே, சரி போவோம், இல்லைன்னா உள்ளார வந்துடுவா. இங்கே தானே இருக்கான்னு சொன்னா, எங்கே காணோம்? அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்க? மணி 2டி, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி வான்னு சொல்லியிருக்க. மணி 2 தானே மாமா? என்ன 2 தானா? அடியே, யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வந்துச்சு, அவ்வளோதான். ஐயோ மாமா மாமா மாமா, நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஒரு பொம்பளை பிள்ளை, நானே அவ்வளோ தூரத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு. நீங்க என்னடானா அம்மா வந்துடும் ஆட்டுக்குட்டி வந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னம்மா பண்ணுறது? இந்த மாதிரி டைலாக்லாம் இப்போ நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? நாங்கள் தானே சொல்லிட்டு இருக்கோம். சரி விடுங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இந்த பாதி ராத்திரியில் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வந்திருக்க? அதுவா, இங்க பக்கத்துல வாங்களேன். பக்கத்துலையா? வாங்க மாமா. சரி வரேன். பக்கத்தில் வந்துட்டேன், சொல்லு. இந்த தாவணி எப்படி இருக்கு? இதை கேட்கறதுக்கு தான் இப்போ 2 மணிக்கு இங்கே வந்தியா? சொல்லுங்க. நல்லா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? நிஜமா நல்லாதாம்மா இருக்கு. இந்த தாவணி நல்லா இருக்கா இல்ல இந்த தாவணியை கட்டினதால நான் நல்லா இருக்கனா? ஏய், இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா இல்லடி? மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், 2 மணிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு பின்னாடி வான்னு சொன்னேன். சரி என்னாச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு பிடிச்சிட்டு வந்தா தாவணி நல்லா இருக்கா, தாவணியில் நான் நல்லா இருக்கானான்னு கேட்டுட்டு இருக்க. சொல்லுங்க மாமா. ஏம்மா நல்லா இருக்கம்மா, தாவணியும் நல்லா இருக்கு,
இந்த தாவணியை கட்டினதால நீயும் நல்லா தான் இருக்க, அழகா இருக்க. போதுமா? ம். சரி, வீட்டுக்கு போ. மாமா என்னடி? என்ன மாமா நீங்க உங்களை ஆசையா பார்க்கலான்னு வந்தா இப்படி விரட்டுறீங்க? அடியே, ஆசையா பார்க்கறதுக்கு மணி 2 தான் கிடைச்சதா? காலையில கூட பார்க்கலாண்டி. தயவு செஞ்சு வீட்டுக்கு போடி. எங்க அம்மா மட்டும் பார்த்துச்சு அவ்வளோதான். சட்டியில என்னை வேக வச்சு கடைஞ்சு தாளிச்சு போடுடி, தாளிச்சு. அத்தைலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அத்தை ரொம்ப நல்லவங்க. அத்தை ரொம்ப நல்லவங்க தாம்மா, இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி செய்வாங்க. அட போங்க மாமா நீங்க. சரி, அப்ப நீ பார்த்து போ. மாமா என்னடி? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. மாமா என்ன கேளுங்க, சாப்பிட்டீங்களா என்னன்னு? நீ சாப்பிட்டியாம்மா? ம் சாப்பிட்டேன் மாமா. எங்க வீட்டில் இன்னைக்கு ராகி தோசை நான் தான் செஞ்சேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஹெல்தியானதே சாப்பிடு, அப்பதான் உடம்புக்கு ரொம்ப தெம்பு. இப்ப போறியா? மாமா அட ஏமா? போங்க மாமா. நான் எவ்வளோ ஆசையா உங்களை பார்க்க வந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி, பகல்ல என்னை சீண்டவே மாட்டேங்கிற? நான் தான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். அப்ப கூட பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன், கூப்பிட்டா கூட வரமாட்ட. ஏண்டி எப்போ பார்த்தாலும் நைட் டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பாதி நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆ அதெல்லாம் அப்படிதான். இங்க பாருடி, இன்னொரு தடவை இந்த மாதிரி பாதி நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன மொபைல நேரா வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நிஜமாவா? ம் சரி மாமா. அப்போ நீங்கள் தனியாக வராதீங்க. மாமா அத்தை அப்புறம் நீங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பக்கத்தில் இருக்க சொந்த பந்தவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துருங்க. ஆ? எதுக்கு? நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு. பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்கள் மட்டும் வந்தால் நல்லாவா இருக்கும்? எல்லாரும் வந்தால் தானே நல்லாயிருக்கும். அடியே, என்னடி ஏண்டி இப்படி படுத்துற? என்னதாண்டி உனக்கு வேணும்? ஒன்றும் இல்லை மாமா, இந்த தாவணி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி. ரெட் கலரு. ரெட் கலரா மெரூன் கலரா? மெரூன் தான் நடுக்கு. மெரூன் கலர் தாவணி சூப்பரா இருக்கு. இந்த தாவணியே உனக்கு தச்ச மாதிரி இருக்குடி. நீ இந்த தாவணியை கட்டினதால தான் இந்த தாவணியே அழகா இருக்கு. ஐயோ போங்க மாமா. மாமா சொல்லுமா. ம், மாமா ஐ லவ் யூ. ம் ம் லவ் யூ, லவ் யூ. சரி நீங்கள் போய் தூங்குங்க, நான் கிளம்புறேன். எது கிளம்புறியா? அடியே, நல்லா தூங்கிட்டு நான் எழுப்பி விட்டு வர சொல்லி இப்போ என்னடான்னா போறாங்கிற? ஆமாம் கிளம்பாமா. உங்களுக்கு தான் தைரியமே இல்லையே. வந்ததுலேருந்து என்ன போப்பன்னு தான் துரத்திட்டு இருக்கீங்க. இதில் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன? போங்க போய் தூங்குங்க. நான் உங்ககிட்ட என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன். ம் சரி நான் கிளம்பேன். ஏய் நில்லுடி. அட போங்க மாமா, நீங்கள் வேஸ்ட்டு. எது நான் வேஸ்டா? மொவல நிக்கு ஒன்ன. ஏய் ஆ மாமா. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல மூக்கையே தொட்டவே நானடி, பார்வையால் உசுரையே தொட்டவே நீயடி. ஏண்டி, நான் உனக்கு வேஸ்டா? ஆ நான் அப்படிலாம் சொல்லலப்பா. வேற எப்படி சொன்ன? ஆமா, போற போக்குல என்ன சொல்லிட்டு போன? என்னமோ எதிர்பார்த்துட்டு வந்தியா? என்ன எதிர்பார்த்தீங்க? நானும் உன்னை எதிர்பார்க்கல. நிஜமாவா? நீ எதையும் எதிர்பார்க்கல? ம்ஹும், ம்ஹும். உன்னோட வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா கண்ணு எதையோ ஏங்குது போலயே. அப்படியா? ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே. எனக்கு எப்படிடி தோணும்? நான் தானே உன் கண்ணை பார்த்துட்டு இருக்கேன். நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எப்படி பார்க்க முடியும்? ம் உங்கள் கண்ணுக்குள்ள என் கண்ணு தெரியுது. ஆ, ஆனா எனக்கு உன் உதடுக்குள்ள என்னோட உதடு தெரியுதே. மாமே தரணும் சீரு ரெண்டு நாங்கா கட்டு தோடு. நீ சிரிக்கிற தங்க தேரு ஓ தேவை என்ன கேடு. என்ன வெளியில் ஒரே சத்தமாக கேக்கு? என்ன அந்த பக்கத்து ஏதோ சவுண்டு கேக்கு? யார் நிக்கா? ஏதோ பேச்சு சவுண்ட் மாதிரி கேக்குது. இல்லை யாருங்க? அச்சோ மாமா அத்தை. நான் மட்டும் என்ன சொத்த நான் சொன்னேன்? நான் அப்பவே சொன்னேன், எங்க அம்மா சும்மாக்கி இங்க பேய் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குண்டி. இப்போ மட்டும் நான் மாட்டினேன், அவ்வளோதான். மாமா இப்போ என்ன பண்ணுறது?
இது என்னடி கேள்வி? பிச்சுக்கிட்டு ஓட வேண்டிதான். ஆ ஆமா ஆமா சரிங்க மாமா, நான் காலையில பார்க்குறேன். வரேன். ஏய் இரு, போயிடாத. கொஞ்ச நேரம் அங்கே ஒளிஞ்சிரு. அம்மா போனதுக்கு அப்புறம் போ. நீ மட்டும் இப்போ ஓடுற சவுண்டு கேட்டு அதுக்கப்புறம் யார் என்னன்னு சொல்லி பின்னாடியே வரும். சரி சரி. ஏய் நல்லா ஒளிஞ்சுக்கோ. எலே கேக்குறோம்ல, யார் அது? அம்மா நான் தாம்மா. எலே எலே ஹரி, நீயா? ஆமாம்மா நான் தான். எலே கூறு கட்டவனே, மணி என்ன ஆகுது இந்த நேரத்துல? அங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா கோழி முட்டை போட்டுருச்சான்னு பார்க்க வந்தம்மா. என்ன கோழி முட்டை போட்டுச்சுன்னு பார்க்க வந்தியா? எலே கிறுக்கு பயலே, இந்த நேரத்துல போய் கோழி முட்டை போட்டுச்சான்னு பார்க்க வந்ததுன்னு சொல்ற? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தூங்கிட்டு இருந்தேனா கனவுல நம்ம வீட்டு கோழி முட்டை போட்ட மாதிரி கனவு வந்துச்சு. அதான் போட்டுருச்சா என்னன்னு பார்க்க வந்தேன். எலே உன் அப்பனுக்கு தான் அறிவு இல்லன்னு பார்த்தா உனக்கு இல்லையாட்டுக்கு. எலே காலேஜுக்கு போய் உனக்கு படிக்க வச்சா இப்படி அறிவு இல்லாம பேசிட்டு நிக்க. எலே கனவுல கோழி முட்டை போட்டுச்சுன்னா நிஜத்துல முட்டை போடுமாவல? கனவுல கோழி முட்டை போட்டுச்சா இவர் வந்து பார்க்க வந்தாரா? போறாங்கடா. என்ன இடத்துல பேய் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். எல்லாம் இவளால. அம்மா நீ போமா, இந்தோ வந்துட்டேன். எலே போய் படுத்து தூங்குடா. ராத்திரி நேரத்துல கோழி முட்டை போட்டுச்சா பார்க்க வந்தானா? எங்க அவ? அடியே. மாமா அத்தை போயிட்டாங்களா? போயிட்டாக. அப்பாடா, எங்க அத்தை நம்மள பாத்துருவாங்களான்னு பயந்துட்டேன். சரி மாமா, அப்ப நான் கிளம்பேன். போறா. கார்த்திகா. கூப்பிட்டியா மாமா? ஆமா. ம் பார்த்து போ. சரி மாமா. நாளைக்கு மல்லிப்பூ மறக்காம வாங்கிட்டு வாங்க. சரி. வெடலுக்குள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும். தன்னானே தாமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணி இல்லை. தாமர பூத்திருச்சே மாமா, தாவணி வாங்கி வாங்க. புட்டி விடாத. எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள உண்டலன்னு பண்ணிடணும். டேய் மச்சான் கேக்கி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான் இந்த சீன் சூப்பரா இருக்குடா. அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்க. டேய் ஏய் புட்டி என்ன? அதானே. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? என்ன? ஒண்ணும் இல்ல. ஆமா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் அமைதியா இருக்கணும். நான் மட்டும் தான் பேசுவேன். ஆமா ஆமா, எல்லாம் அமைதியா இருக்கணும். கல்லிங்களா, எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க. ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட சொல்லல. அஞ்சலி உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன், அமைதியா இரு. சரிங்க தலைவி. எது தலைவியா? மாயா என்னம்மா இது? என்னன்னா, நான் அவளுங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்ககிட்ட பேசுறேன்னு. அன்னைக்கு கோவத்துல நான் பாட்டுக்கும் என்னென்னமோ பேசிட்டேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வாய் விட்டு நானே உளறி வச்சுட்டேன்னு. நீ உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லவே இல்ல? நானே என் மச்சான் கிட்ட சொல்லிட்டேனே. சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அப்படியே தயக்கத்திலே இருந்துட்டேன். ஆனால் நானே வாயை கொடுத்து மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு அதை விட ஷாக் என்ன தெரியுமா? லாவண்யாவும் சீனியரும் லவ் பண்ணுறாங்க. எனக்கு நேற்று தான் தெரியும். என்ன மாதிரி அவளும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா. ஐயோ, பெரியத்தனமும் கோவத்தில் நான் பாட்டுக்கு பேசிட்டேன். இவ வேற சும்மா விட மாட்டாளே. கொஞ்ச நேரத்துக்கு பக்கம் பக்கமாக பேசுவா. என்னாச்சுமா? இல்லைங்க, புட்டி கிட்ட மட்டும் நாங்கள் எதையாவது ஒன்று மறைச்சிட்டோம். எங்களை நிற்க வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பக்கம் பக்கமாக பேசுவா. அவள் எங்ககிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போட்டால் கூட நாங்கள் எப்படியோ சமாதானப்படுத்தி திரும்பவும் பழைய நிலைமைக்கு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எங்களை நிற்க வச்சு 2 மணி நேரத்துக்கு அறுப்பாங்க. அது மட்டும் எங்களால் தாங்கிக்கவே முடியாது. இன்னைக்கு என்னென்னலாம் சொல்ல போகிறாளோ தெரியல. கவலைப்படாத, அதான் கேக்கே இருக்கால. அட போங்க, உங்கள் ஃப்ரெண்டு சீனு நல்லா இருக்குன்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. மற்றதுக்கு இப்போ புட்டி கூட சேர்ந்து அஞ்சலியும் உட்காந்து ஒட்டு ஊதிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து புட்டிக்கு பாயிண்டாலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. பத்தாததுக்கு தலைவின் வேற கூப்பிடுறா. சும்மாவே ஆடுவா. இவ வேற கரகத்தெல்லாம் தூக்கி வச்சிருக்கா. ஆடாம விட மாட்டா. தலைவி என்ன தலைவி, நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கீங்க? அவங்க கிட்ட நாக்கு பிடுங்குற மாதிரி கேளுங்க. முதல்ல லாவண்யா, அப்புறம் சிபி சீனியர். புட்டி என்ன? சாரிங்க தலைவி. சொல்லுங்க தலைவி. சீனியர் அமைதியா இருங்க, தலைவி பேசிட்டு இருக்காங்கல்ல. சொல்லுங்க. என்ன சொல்லணும்? உங்க 2 பேருக்குள்ள அது எப்ப வந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன எப்ப வந்தது? டேய் லவ். ஓ அதுவா,
அது கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடியா? எப்பையில இருந்து? நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு லாவணியாவை பிடிக்குமே. நான் அப்பையில இருந்து லாவணியாவை ஒன் சைடா தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது எங்களுக்கு தெரியும் சீனியர். நீங்க எப்பயுமே காலையில அவ டேபிள்ல gift, சாக்லேட், அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் வைப்பீங்க. எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அதெல்லாம் வைக்கிறது இல்ல. அதுவும் தெரியும். ஆனாலும் நீங்க லாவணியா பின்னாடி சுத்துறது, அவளை பாக்குறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நான் அதை கேட்கல, லாவணியா கிட்ட கேக்குறேன். நீ எப்ப அவரை லவ் பண்ண? அதுவா புட்டி? சாரிங்க தலைவி. இவர் எனக்கு gift, சாக்லேட், ஃப்ளவர்லாம் வைப்பாருல, அஞ்சலி கிட்ட நான் சொன்னதும் அவ போய் இவங்க கிட்டலாம் கேட்டிருக்கா, சண்டை போட்டிருக்கா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. இவரும் கொஞ்ச நாளா gift இதெல்லாம் வைக்கவே இல்லையா, எனக்கு இதை மாதிரிலாம் வைக்கவே இல்லையா, அதை நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேனா, ஏக்கமாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவரை நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் இவர் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தலைவி எனக்கே புரிஞ்சது நானும் சீனியரை லவ் பண்றேன்னு. அடியே, அவரு gift, சாக்லேட், ஃப்ளவர்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி கோவப்பட்டேன். நீ கோவப்பட்டதால தானே நான் போய் அவங்க கிட்ட சண்டை போட்டேன். ஆமா அஞ்சலி, அப்ப கோவப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வைக்கவே இல்லையா, அதுக்கப்புறம் எனக்கே ஃபீல் ஆயிடுச்சுப்பா. அதான் லவ் பண்ணிட்டேன். ஏய், இதுக்கலாமா லவ் பண்ணுவாங்க? தெரியல தலைவி, வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன்? என்ன வந்துருச்சு? லவ். ஐயோ, உங்க லவ்ல போட்டு அடிக்க. ஏன்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது தலைவி, உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஆமா, அன்னைக்கு சண்டை போடும்போது பேச்சு வாக்குல சொன்னியே தினமும் பேசுவேன்னு, அப்ப தினமும் பேசுவீங்களா? இது என்ன கேள்வி? தினமும் தான் பேசுவாங்க. லவர்ஸ்ங்க பேச மாட்டாங்களா? லவர்ஸ்ங்க பேசுவாங்கல்ல தலைவி, அதான் நாங்களும் தினமும் பேசிட்டு இருக்கோம். உனக்கு அப்புறம் இருக்குடி. ஐயோ, இந்த பக்கம் திரும்புறாளே, என்ன பண்றது இப்போ? மச்சான், அடுத்தது நீதான். நீ மூடுறா. தலைவி, அவன மாதிரி நான் லெட்டர்லாம் கொடுத்து மடக்கல. அப்புறம் அப்புறம் எப்படி இந்த கர்மம்? ஏய் புட்டி, இது கருமம் இல்லடி. தலைவி, இது கருமம் இல்ல, லவ். அந்த லவ் தான் எப்படி வந்துச்சுன்னு தலைவி கேக்குறாங்க. லாவணியா கூட சரி gift கொடுத்தாங்க, அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் போய் திட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டா. சரி ஓகே, அதை கூட விட்டுறலாண்டி. ஆனா நீ எனக்கு அந்த கதை தெரியுமே. நீ போய மூடு. கேக்கி சீனியர், ஆ ஆ, டேய் சொல்லுடா. சொல்லு மாயா, எப்போ இதெல்லாம் நடந்தது? அது தலைவி, சஷ்டி விரதத்துக்கு முருகன் கோயிலுக்கு போய் எப்பயுமே விளக்கு போடுவல்ல, அப்படி சாயந்தரம் நான் விளக்கு போட போகும்போது தான் இவரை நான் பார்த்தேன். இது என்ன, நீ தினமும் தானே ஒரு காலேஜ்ல பாக்குற? ஆமா தலைவி, காலேஜில் தினமும் பார்க்குறேன் தான். ஆனால் அன்னைக்கு கோயிலில் பார்த்தது வேற, தினமும் காலேஜில் பார்க்கறது வேற. புரியல, எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்காரு அவரு. அப்புறம் எப்படி உனக்கு? நீ போய மூடு. அது சஷ்டி அன்னைக்கு எங்க அம்மாவும் போய் கோயில போய் விளக்கு போடுப்பா, ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா, அதனால நானும் விளக்கு போடலான்னு வந்தேன் எங்க அம்மா கூட. அம்மா கூடயா? அம்மா கூட இருந்துகிட்டே இவ்வளவு சைட் அடிச்சீங்களா? ஆஹா, அம்மா கூட வந்து விளக்கு ஏத்திட்டு நான் பிரகாரத்தை சுத்தி வந்துட்டு இருந்தேன். அம்மா அங்க ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்பதான் மாயாவை பார்த்தேன். நீ என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே வழங்கல. புரியுற மாதிரி சொல்றீங்களா? நான் சொல்கிறேன். சஷ்டி அன்னைக்கு முருகருக்கு நான் விளக்கு போடணுமா, விளக்கு போட்டேன்னா, விளக்கு போட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு இருந்தேன்னா, அப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வேளை விளக்கு அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, காற்று வேற பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சா, அதான் திரும்பி ஓடி போய் விளக்கு அமைஞ்சிருச்சா எரிதான்னு பார்க்கலான்னு ஓடி வந்தேனா. நானும் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன்னா அங்க ஒரு விளக்கு அமைகிற மாதிரி இருந்துச்சா. அப்போ அங்கே என்ன நடந்தது தெரியுமா? எங்க பாத்து? நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு சஷ்டியா, எங்க அம்மா விளக்கு போடலான்னு கூட்டிட்டு வந்தாங்கங்க. அம்மா நீங்க? நானும்
சஷ்டி அன்னைக்கு வந்து விளக்கு போடுவேங்க. ஓ அப்படியா? சாரிங்க, தெரியாம கைப்பற்றுச்சு. இல்லைங்க, நான் தான் சாரி. நான் தான் தெரியாமல் கைப்பற்றுச்சு. இல்லைங்க, பார்த்துட்டே இருந்தேன், விளக்கு அமையிற மாதிரி இருந்துச்சு. யாராவது வேண்டிட்டு வச்சிருப்பாங்க, விளக்கு அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேறாதுல்ல, அதான் வந்து பிடிக்கலான்னு. நான் தாங்க ஏற்றி வச்சுட்டு வந்தேன். காற்று ரொம்ப பயங்கரமாக அடிச்சுதா, அதான் விளக்கு அமைஞ்சிருமோன்னு பயந்து ஓடி வந்தேன். நல்ல வேளை நீங்கள் விளக்கு அமையாமல் பார்த்துக்கிட்டீங்க. என்னடி இதுக்கெல்லாமா லவ் வரும்? என்ன உங்க ரெண்டு பேருக்கும் விஜய் ஜோதிகா நினைப்பா? குஷி படம் திரும்பி ரீக்ரியேட் பண்றீங்களோ? அவனையும் வாயை மூடு, வாயை உடைச்சிருவேன். ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடி. என்ன குஷி படமோ ரீக்ரியேட் பண்றீங்களோ? தலைவி, அப்படிலாம் எதுவும் இல்லை, யதார்த்தமாக தான் நடந்துச்சு. ஓஹோ, யதார்த்தமா நடந்துச்சோ? ஆமா, நான் வேணும்லாம் பண்ணல, எல்லாமே எதர்ச்சியா நடந்ததுதான். சரி, எதுக்கு எங்க கிட்ட சொல்லல? அது சொல்லலாம் தான் இருந்தேன், ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சா உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு, அதான் சொல்லாமே விட்டுட்டேன். குஷி படத்தை ரீக்ரியேட் பண்ணும்போது உனக்கு தயக்கமா இல்லையாடி? எங்க கிட்ட சொல்றதுக்கு தான் உனக்கு தயக்கமா இருக்கா? தலைவி, தலைவி, என்னவா உங்க ரெண்டு பேருக்கும்? தலைவி, உங்களுக்கு கேகே சீனியரை ரொம்ப பிடிக்கும்ல? ஆ, பிடிக்குமே. எங்களுக்கு தெரியுமே, கேகே சீனியரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பிடிக்கும். இப்போ எதுக்கு அதை சொல்றீங்க? தலைவி, கேகேவோட ஃப்ரெண்டு தான் நாங்க ரெண்டு பேரும். அப்போ நாங்களும் உங்களோட ஃப்ரெண்டு தானே, அதனால ஃப்ரெண்டுங்க பண்ண தப்ப மன்னிச்சிடலாமே. தலைவி, நீங்க இதுக்கு மன்னிப்பே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. நீங்க நல்ல தீர்ப்பா தான் சொல்லணும். தலைவி, அவ பேச்சை கேட்காதீங்க. இங்க பாருங்க, நாங்களாவது மனசுல இருக்கிறத சொல்லிட்டோம். அவ பாத்தீங்களா, மனசுல இருக்க லவ வெளியில சொல்லாம பாவம் கேகே சீனியர், உனக்கு ரொம்ப பிடிச்ச கேகே சீனியரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. என்ன ஏன் பக்கம் திரும்பிட்டு? இல்ல தலைவி, அப்படிலாம் இல்ல. நான் அவரை கஷ்டப்படுத்தவே இல்ல. இங்க பாரு, நானாவது வெளிப்படையா அவர்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு உனக்கு தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாரு, ரெண்டு பேரும் பல மாசமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லல. பாரு தலைவி, கேகே சீனியர் வேற ரொம்ப சோகமா இருக்காரு. அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அஞ்சலி. ஏய், என்னங்கடி ரெண்டு பேரும் ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க? தலைவி, இவங்க ரெண்டு பேரும் பேச்ச கேட்காதீங்க. மச்சான் கிருஷ்ண, தலைவி நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க, கண்டிப்பா நம்மள மன்னிச்சிருவாங்கடா. ஆமா ஆமா, எவ்வளவு நல்லவங்க, வல்லவங்க, பாசமானவங்க, அன்பானவங்க, கண்டிப்பா நம்ம செஞ்ச தப்ப மன்னிச்சிருவாங்க. மன்னிக்காதீங்க, மன்னிக்கவே மன்னிக்காதீங்க. தலைவி, சீனியர். என்னதான் இப்ப நீங்க தலைவியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமா. பாவம் என் ஃப்ரெண்டுங்க, போனா போட்டும், லவ் தானே பண்றாங்க. ஆனாலும் சொல்லி இருக்கலாம்ல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்ப தெரிஞ்சா என்ன, இப்ப தெரிஞ்சா என்ன, ஃப்ரெண்டு பாவம், போட்டுமே. ஆமா ஆமா, கேகே சீனியர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமா சீனியர், தலைவி சீனியரே சொல்லிட்டாங்க, மன்னிச்சிருங்க தலைவி. வேணா, மன்னிக்காதீங்க. தலைவி ரொம்ப நல்லவங்க, நல்ல தீர்ப்பா தான் கொடுப்பாங்க. ஆமா மச்சான், ரொம்ப நல்லவங்க, நல்ல தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. அதுவும் கேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. போதும் போதும், என்னதான் என்கிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல. சரி, லவ் பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்கிட்ட இனிமே எதுவும் மறைக்க கூடாது, சரியா? மாட்டோமே, இனிமே மறைக்கவே இனிமே மறைக்கவே மாட்டோமே. என்ன எல்லாம் கோரஸா பாடுதுங்க? அப்ப சரி, உங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். ஐயோ தலைவி, இவங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஹே, கம்முனு இரு, நீ வேற. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தலைவி. ஆமா ஆமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தலைவினா தலைவிதான். போதும் போதும். சரிடா, அதான் தலைவி மன்னிச்சிட்டாங்களா, அப்புறம் என்ன, போங்க போங்க, ஆளுக்கு ஒரு இடத்துல சூஸ் பண்ணி லவ் பண்ணுங்க. என்ன தலைவி, நான் சொல்றது கரெக்டு தானே? நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி, நீங்க போங்க. ஐயோ, தலைவினா தலைவிதான். தேங்க்யூ தலைவி, ஐ லவ் யூ தலைவி. ஏய் வா வா, ஆமா லவண்யா, வா போயிடலாம். நீதி தேவதையே. சீனியர், நானா? ஆமா, நீங்க தான். இவர் எதுக்கு அவளை இப்படி ஏசி வைக்கிறாரு? தெரியலையே. சொல்லுங்க சீனியர். எவ்வளோ பெரிய தீர்ப்பை அசால்ட்டா சொல்லிட்டீங்க. நீங்க நீதி தேவதை தான்.
தேங்க்யூ சீனியர். நீதி தேவதையே, அப்படியே எனக்கும் ஒரு நல்ல தீர்ப்பா சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும். அதுக்கு என்ன சொல்லிடுவோம். பிராதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன நீதி தேவதையே, உங்களுக்கு தெரியாதா என்னன்னு? தெரியுமே. அஞ்சலி முன்னாடி வா. நான் எதுக்கு வரணும்? வாடி, நீதி தேவதை கூப்பிடுறேன்ல, முன்னாடி வா. சீனியர், உங்க கேஸ் தான் போயிட்டு இருக்கு, அதனால தயவு செஞ்சு போனை கொஞ்சம் உள்ள எடுத்து வைக்கிறீங்களா? கண்டிப்பா. நீதி தேவதை சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அஞ்சலி, உன்னதான் சொல்றேன், முன்னாடி வா. என்ன? நீதி தேவதை என்ன என்னன்னு கேக்குற? விடுங்க சீனியர். அஞ்சலி, நீ இப்ப என்ன சொல்ற? நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, எங்க சீனியர் கேகே சீனியர் உன்னை லவ் பண்றாரு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காரு, அதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க? இப்ப சொல்ல, நீ அவரை லவ் பண்றதானே? இல்ல. ஐயோ நீதி தேவதை, பொய் சொல்றாங்க பொய் சொல்றாங்க. நீ பொய் சொல்றியாமே? நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான்லாம் லவ் பண்ணல. ஏன் லவ் பண்ணல? கேளுங்க நீதி தேவதையே, ஏன் லவ் பண்ணல? இது என்ன கேள்வி? லவ் பண்ணலனா பண்ணலதான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்காக நீ லவ் பண்ணல? பாயிண்டா கேக்குறாங்க பாரு, பதில் சொல்லு. நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்ல அஞ்சலி, எதுக்கு எங்க சீனியரை லவ் பண்ண மாட்டேங்கற? அவர் எவ்வளவு அழகா மாசா கெத்தா இருக்காரு, அவரை ஏன் உனக்கு பிடிக்கல? எவ்வளவு அழகா இருக்கா? அழகா இருந்தாலும் மாசா இருந்தாலும் கெத்தா இருந்தாலும் நான் லவ் பண்ணல. ஏய், என்ன நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த காலேஜ்ல இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் எங்க சீனியர் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை லவ் லெட்டர் வருது தெரியுமா? எத்தனை ப்ரொபோசல், எத்தனை gift, எத்தனை சாக்லேட், எத்தனை ஃப்ளவர். அப்பப்பப்பா, காலேஜ் மட்டும் இல்ல, வெளியில போனாலும் எத்தனை பிள்ளைங்க சுத்துது தெரியுமா? பக்கத்து காலேஜ் பிள்ளைங்க கூட என் சீனியர் பின்னாடி சுத்திட்டு இருக்கு. ஆனா எங்க சீனியர் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. நீ என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? அப்படி கேளுங்க நீதி தேவதையே. இப்ப எங்களுக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ லவ் பண்றியா இல்லையா? கேகே சீனியரை லவ் பண்றியா இல்லையா? பண்ணலடி. எது டியா? ஏய், நான் நீதி தேவதடி. போடிங்க புட்டி. சீனியர். ஏய், என் நீதி தேவதையை பார்த்து புட்டிங்கற? யோ போயா. சீனியர், இப்போ என்ன பண்றது? வேற வழி இல்ல, வா நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப லவ்? அதுவும் இருக்குதான். ஆனா கொஞ்ச நேரம் இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம், இப்ப வந்து பேச செய்யறா. அப்புறம் 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிப்பா. வா ஒழுங்கா ஓடி போயிடலாம். சீனியர், இன்னொரு டைம் ட்ரை பண்ணவா? 2 பேரையும் பொளந்துருவா. ஒழுங்கா வா, சமோசா வாங்கி தரேன். சமோசாவா? சரி, அப்படியே எனக்கு மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி தரேன். வா வா, எஸ்கேப் ஆயிடலாம். எங்க ஓடுங்க 2 பேரும்? கொய்யாளுங்களா, தீர்ப்பு சொல்றாங்களா? தீர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. ஹே எல்வோ, ஐ லவ் யூ. ஆசை ஆசை இப்பொழுது